தொடர்ச்சியாக 2 தேர்தல்களில் வென்று அதிமுக பலம் காட்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியுடைய நிலவரம் என்ன, அங்கு இருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்ப்போம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி சட்டப்பேரவை தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்திராயிருப்பு, மம்சாபுரம், கிருஷ்ணன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. தமிழக அரசோட முத்திரை சின்னமா இருக்கிற ஸ்ரீ ஆண்டாள் கோவில் கோபுரம் அமைஞ்சிருக்க சிறப்புக்குரிய தொகுதி. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க தொகுதியில விவசாயமே பிரதானமா இருக்கு. கைத்தறி தொழிலும் மக்களோட வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல தொகுதியில 1,08,109 ஆண் வாக்காளர்கள், 1,14,218 பெண் வாக்காளர்கள், 40 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,22,367 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 7 முறை ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ், திமுக தலா 3 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. தொகுதியில 1991 சுயேட்சையா போட்டியிட்டு முன்னாள் அதிமுக எம்எல்ஏ தாமரைக்கனி வெற்றியை வசமாக்கியிருந்தார். தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளரா களமிறங்கின மான்ராஜ் 70,475 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் 57,737 வாக்குகளை பெற்று தோற்றார். 12,738 வாக்குகள் வித்தியாசத்தில் மான்ராஜ் வெற்றியை வசமாக்க 2016 வசமாக்கிய தொகுதியை அதிமுக தக்க வச்சுக்கிச்சு. தொகுதியில் அமமுக 23,682 வாக்குகளை பிரிச்சிருந்தாங்க. இப்போ தேர்தல் நெருங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்கலாம். கூட்டுறவு நூற்பாலை பல ஆண்டு காலமாக மூடி செதில் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா பெண்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எங்கேயுமே கிடையாது. அதை சிவகாசிக்கு போகணும், ராஜபாளையம் போகணும். அதனால எங்களுக்கான பெண்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளை ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரில் உருவாக்க வேண்டும் என்பதை, இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கைகளை ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்களின் சார்பாக நாங்க வைக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த கூட்டுறவு நூற்பாலை மூடப்பட்ட பின்பு தொழில் என்ற எதுவுமே இந்த தொகுதியில் இதுவரை இல்லை. மக்கள் பக்கத்தில் இருக்கும் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர்களுக்கு சென்று வேலை செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு சிட்கோ நிறுவனம் வர வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தண்ணி பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு. தண்ணி பிரச்சனை, இந்த தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னாக்கா இந்த அழகுரான திட்டத்தை நிறைவேற்றினாங்க அப்படின்னாக்கா ராஜபாளையம் பகுதியில் அந்த அய்யனார் கோவில் அந்த தண்ணி செழிப்பாக இருக்கிற மாதிரி இந்த பக்கமும் தண்ணி செழிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியோட கோரிக்கையா இருக்கு. தமிழ்நாடு அரசு சின்னம் முத்திரை சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் இருக்கு. ஆனா இங்க சுற்றுலா பயணிகள் வர்றவங்களுக்கு போதிய அடிப்படை வசதி இல்லை, பார்க்கிங் வசதி இல்லை, அவசரத்துக்கு ஒதுங்குறதுக்கு கழிப்பிட வசதிகளோ, குடிக்கிறதுக்கு தண்ணி வசதிகளோ அல்லது குளியலறை வசதிகளோ இல்லை. அது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். சுற்றுலாத்தலம் இங்கே 2 இருக்குயா. அதாவது வருசநாடு மலைப்பகுதி 1. தயவு செய்து நீ வரும் சட்டமன்ற உறுப்பினர் இந்த இதை கோரிக்கையை நிறைவேற்றணும். 2ஆம் தரம் ஐயா சதுரகிரி சுந்தரமகாலிங்க ஐயாவுக்கு அந்த பாதையை சீரமைச்சு ஆடி அமாவாசை, தை அமாவாசை இதுக்கெல்லாம் முக்கியமான நாள். எங்கே தமிழ்நாட்டிலேருந்து எங்கே இருந்து வேணாலும் இங்கே நைட்டில் இரவுல ட்ரெயினில் பிடிச்சி வராங்க. அந்த மலைப்பகுதியை சரி பண்ணி இனி வரும் சட்டமன்ற உறுப்பினர் செய்வார்கள் என்று விவசாயிகள் மிகவும் ஏக்கத்துடன் தெரிவிக்க